கடந்த கால தியானங்களில் இயேசுவின் பாதத்தில்ங்கிற தலைப்பில் நம்ம காரியங்களை பார்த்து வருகிறோம். இயேசுவின் பாதத்தில் அமர்வதற்கு ஏன் அமர வேண்டும், எப்படிப்பட்ட ரீதியில் நாம் அணுக வேண்டும், அதற்கு தடையாக இருக்கிற காரியங்கள் என்னென்னங்கிற காரியங்களை நாம் பார்த்து வந்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு இன்னொரு ஆஸ்பெக்ட் நம்ம பார்க்க போகிறோம். தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கிறதும் அவரோடு இடைப்படுகிறதும் அவருக்கு செவி கொடுக்கிறதும் அவசியம் அப்படிங்கிறத நம்ம சிந்தித்தோம். இன்றைக்கு பரிந்து பேசி ஜெபித்தல் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்கலாம். அதாவது இன்டர்செசரி ப்ரேயர். இது ஒரு விதமான ஒரு ஜெபம். இது என்ன அப்படின்னா நீங்கள் அறிந்திருக்கலாம், நான் நினைவுபடுத்துகிறேன். இன்டர்செசரி ப்ரேயருங்கிறது பிறருக்காக ஏறெடுக்கிற ஜெபம். நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் தான் பரிந்து பேசுகிற ஜெபம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வேதத்தில் தெய்வ மனிதர்கள் அநேகர் இதை இப்படிப்பட்ட ஜெபங்களை ஏறெடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம், மோசே, தாவீது, சாமுவேல், தானியேல், நெகேமியா, எல்லா தேவ மனிதர்களுமே பிறருக்காக ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக பார்த்தோன்னா இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு தேவ மனிதர்களை பற்றி நான் குறிப்பிட்டேன். அவங்க எல்லாருமே ரொம்ப குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவங்க பாவத்தில் விழும் பொழுது, தேவனை மறந்து செல்லும் பொழுது அவர்களுக்காக தேவனிடத்தில் ஜெபித்து ஒரு விடுதலையை கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக நம்ம ஒரே ஒரு வசனம் நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 12:23. சாமுவேல் சொல்கிறத பார்க்குறோம். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாக இருப்பேன், அது எனக்கு தூரமாக இருப்பதாக சொல்கிறார். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணாமல் இருந்தால் அதுவே தேவனுக்கு விரோதமாக செய்யப்படுகிற பாவம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்படிப்பட்ட ரீதியில் அவர் பார்க்கிறோம். அது எனக்கு தூரமாக இருப்பதாக அப்படின்றார். ஸோ he interceded for the people of Israel. அதே மாதிரி தான் எல்லா மனிதரும். இது பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் இல்லை, புதிய ஏற்பாட்டில் இன்னும் அதிகமாகவே நம்ம அதை பார்க்கிறோம். சொல்லப்போனால் கிறிஸ்து இப்பொழுதும் நமக்காக பரிந்து பேசி ஜெபித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இது நம்மளுக்கு இன்னும் அதிகமாக தேவனுடைய பிரசன்னத்திலே செல்வதற்கும் அவருக்கு மிகவும் ஏற்புடைய ஒரு காரியமாக இருக்கிறது நம்ம வேதத்தில் முழுவதுமாக பார்க்கிறோம். அதை நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம். இது இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் இன்னும் அதிகமாக நாம் ஏறெடுக்கப்பட வேண்டிய ஒரு ஜெபம். நாம் நம்மை சுற்றி நடக்கிற அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் பார்க்கும் பொழுது, நடக்கிற சூழல்கள், நம்மளுடைய தேசமாக இருக்கட்டும் அல்லது பிற தேசங்களாக இருக்கட்டும், இதில் நிலவுகிற சூழலை பார்க்கும் பொழுது பாவத்தின் கரம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக மக்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல். நம்மளுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகள்லாம் எப்படி இருக்க போகிறாங்கங்கிற ஒரு கேள்வியோடு நம்ம இருக்கிற ஒரு சூழல். ஸோ இந்த காலகட்டங்களில் நாம் இன்னும் அதிகமாக பரிந்து பேசி ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதற்காக தேவன் நம்மை அழைக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலே நாம் நிச்சயமாகவே கடைசி காலங்களில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அங்கீகரிக்க வேண்டும். வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இன்னும் அதிகமாக தேவனை அறியாதவர்கள் தேவனிடத்தில் சேர்க்கப்பட நாம் பரிந்து பேசி ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஸோ இன்றைக்கும் இப்படிப்பட்ட வாஞ்சை தேவன் நம்மளுக்கு தர வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தை தேவன் தர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும், இதில் இன்னும் அதிகமான தேவ பிள்ளைகள் பரிந்து பேசி ஜெபித்து தேவனை அறியாதவர்களை தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தேவனே, இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தையில் பார்க்கிறோமே சுவாமி, பரிந்து பேசி ஜெபிக்கிறதுங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான, உமக்கு பிரியமான காரியமாக இருக்குதுங்கிறத இப்பொழுதும் கர்த்தாவே எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தை கொடுங்க சுவாமி. அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையை கொடுங்க. இதை குறித்து ஒரு வெளிச்சம் எங்களுக்கு உண்டாகட்டும். இது எவ்வளவு மேன்மையான உங்களுடைய பார்வையிலங்கிறத கர்த்தாவே எங்களுக்கு உணர்த்துங்க. தேவனை அனுதினமும் நாங்கள் பிறருக்காக பரிந்து பேசி ஜெபிக்க கர்த்தாவே எங்களுக்கு கற்றுத்தாருங்க சுவாமி. சாமுவேல் சொன்னது போல் கர்த்தாவே, நாங்கள் பிறருக்காக விண்ணப்பம் பண்ணாதிருக்கிறது அது ஒரு பாவம்ங்கிறத உணர்ந்து தேவனே, நாங்கள் உங்களுக்காக பிறருக்காக ஜெபிக்க அப்படிப்பட்ட ஒரு தாகம் எங்களுக்கு உண்டாகட்டும் சுவாமி.
தேவனே இப்பொழுதும் கூட கிறிஸ்து எங்களுக்காக பரிந்து பேசி ஜெபித்து கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். நாங்களும் கத்தாவே மடிந்து போகிற கத்தாவே உண்மை அறியாத ஜனங்களை எண்ணி அவர்களுக்காக பரிந்து பேச அப்பா அப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தை எங்களுக்கு கொடுங்க சுவாமி. அப்போ எங்களை சுற்றி நாங்கள் பார்க்குற அநேக காரியங்கள் தேவனே பாவத்தின் கரம் கத்தாவே ரொம்ப அதிகமாக மேலோங்கிறத பார்க்குறோமே. இந்த சூழலில் கத்தாவே அதிலிருந்து மக்களை விடுதலையாக அதிலிருந்து அவர்களை விடுவிக்க தேவன் நாங்கள் கத்தாவே இந்த திறப்பின் வாசலில் நின்று கத்தாவை ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாருங்க சுவாமி. மோசையை போல் நாங்கள் கூட கத்தாவே அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தேவனே. நீர் அதை எங்களுக்கு கத்தாவே அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுங்க, அப்படிப்பட்ட ஒரு தாகத்தை கொடுங்க சுவாமி. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கத்தாவே எங்களை இந்த ரீதியில் எங்களை பலப்படுத்துகிறேன், எங்களை கத்தாவே எங்களை எக்யூப் பண்ணுகிறேன். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.